சார் தெரியுது சார். ஓகே. தெரியும். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரை வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள். இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான தலைப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் விசஸ் பேட்ரியாட்டிசம். ஸோ நம்மளுடைய எப்பயுமே நற்புலரியை பொறுத்தளவுக்கு ஒரு ஆய்வுக்காக தான் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, பல்வேறு அறிஞர்களோட பல்வேறு கருத்துக்களை வந்து நம்ம எடுத்து இதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்றக்காக தான் வந்து இந்த இது நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரோம். அந்த வகையில் இந்த மாதத்தில் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் விசஸ் பேட்ரியாட்டிசம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு. அதை பற்றி நம்மளுடைய கருத்துக்களை பகிர வாய்ப்பளித்த நம்மளுடைய நற்புலரியின் நிறுவனர் நம்மளுடைய குமரேசன் சார் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்மள ரமேஷ் சாருக்கும், அனைத்து பார்வையாளர் நண்பர்களுக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கண்டிப்பாக இந்த டாபிக்ல இப்போ போயிடலாம். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸோ எல்லாமே இதுக்கு போகிறதுக்குன்னு ஒரு அடிப்படையில் தான் ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு இன்ட்ராக்டிவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதனால தான் எதுக்கு சார் நம்ம விளையாடுறோம்? யாராவது கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? ஏன் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நம்ம விளையாடுறதுன்றது எதுக்காக விளையாடுறோம்? மகிழ்ச்சிக்காக. சிறப்பு சார், சூப்பர். மகிழ்ச்சிக்காக. வேற சார்? உடல் ஆரோக்கியம் விளையாட்டா எடுத்துட்டு போறதுக்கு, சீரியஸா இல்லாம விளையாட்டா எடுத்துட்டு போறதுக்கு. ஓகே சார், சூப்பர் சார். ஹெல்த்துக்காகவும் பண்ணுவோம் சார். ஹெல்த்துக்காகவே பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. அதுல ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கு, மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அது ஒரு சொல்ல முடியாத ஒரு எமோஷன் விளையாட்டுல மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கறதுக்காக. சிறப்பு சார், சிறப்பு மேடம். ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கறதுக்காக ஆதி காலத்துல இருந்து தெரிஞ்ச ஒரே இது வந்து விளையாட்டு மட்டும்தான் சார். விவசாயம் விளையாட்டு ரெண்டும் தான் இருந்ததுன்னு விளையாட்டு இட்ஸ் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். ஓகே 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 சார். வெங்கடாரமன் சார் சூப்பர். ஸோ ஆக்சுவலாக வந்து அருணகிரி சார், வீரசேகரன் சார், சிவகணி மேடம் எல்லாருமே சிறப்பான ஒரு பதில்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக வந்து விளையாட்டுல தான் நம்ம மனிதனோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம், ஆதி மனிதனோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முதல்ல உணவுக்காக ஒவ்வொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு எல்லாமே கலந்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றதோட பேசிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஃபேர் பிளே. ஸோ நம்ம விளையாட்டுன்றது எப்போ வந்து அது நம்ம சாதாரண விளையாடுறதுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைஸ்டு ஃபேக்டருக்குள்ளே வர்றப்போ வந்து அதுக்குன்னு சில உலகளாவே நான் சொல்றது எதுவுமே ஒரு நாட்டை சார்ந்து கிடையாது, ஒரு உலகம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேர்த்து தான் இது சொல்றது. என்னன்னா வந்து ஒரு விளையாட்டு அப்படின்றப்ப வந்து என்னன்னா பரஸ்பர ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து ஒரு அதை வந்து ஒரு ஃபேர் பிளே, ஸோ நியாயமான ஒரு நல்ல ஒரு விளையாட்டா இருக்கணும். எப்பயுமே அதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒவ்வொன்றுக்குமே இது இருக்கும். முதல் வந்து சாதாரணமாக பண்ணது எப்பயுமே ஒரு சிஸ்டத்துக்குள்ள வர்றப்ப மட்டும்தான், அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறப்ப மட்டும்தான் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸே ஆகும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தோம்னா எனி கேம், ஒரு கேம் இருக்குன்னா அதுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதில் வந்து இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல என்னென்னா எதிர்கட்சி தான் எதிரி கட்சி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேர் பிளே. ஸோ கேமாக பார்க்குறது அப்படின்றது இருக்குது. அடுத்தது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஸோ எப்பயுமே வந்து இப்போ ஒரு பெரிய பாக்ஸிங்கே பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 பேரும் ஓகே இது கேம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறமா வந்து என்னென்னா ஒரு கேமில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நமக்கு நாமளே சில ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பாங்க, அதாவது ப்ரெஷர் எடுத்துப்பாங்க. முதல் வந்து நம்மளுடைய எல்லாருக்குமே தெரிஞ்ச உசைன் போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் ஒலிம்பிக்ஸில் டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து அவரோட ரெக்கார்டே அவர் பிரேக் பண்ணார். ஸோ அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான ஒரு விஷயம். ஒரு 100 மீட்டரை வந்து கம்மியான செகண்ட்ஸில் போகணும் அப்படின்றது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கால் பண்ணவே முடியாததை செஞ்சு காமிச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இன்டர்னல் ப்ரெஷர், அவரோட காம்படிட்டர் வேற யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து என்னன்னா அதே மாதிரி வந்து அடுத்து அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விதத்தில் வந்து கிரேஸ் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்கூல் ஆஃப் மாரல் ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட ரொம்ப ரொம்ப அடிப்படையே. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் நார்மல் பர்சனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்கிட்ட இயற்கையாகவே ரமேஷ் சார் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு விதமான ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களோட 100% ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன்
எல்லாமே சேர்ந்து ஒரு கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஃபுட்பால்னா ஒரு 45 நிமிஷம் ஒரு ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு டைம் இருக்குல்ல. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க ஃபுல் ஃபோக்கஸும் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விளையாடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல தான் மாரல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இது பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன் ஸ்போர்ட்ஸ்மேன் பர்சன்ஸ்லாம் சில பேர் வந்து பார்த்தா கெரியரில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க எடுத்துட்ட விஷயத்த அவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிச்சுருவாங்க. விவேகானந்தரோட ஃபேமஸ் கோட் என்னன்னா வந்து நீ 1 மணி நேரம் பூஜையில் உட்காரதும் சரி, 1 மணி நேரம் ஃபுட்பால் விளாட்றது பார்த்தோம்னா எது அதிகமான கான்சன்ட்ரேஷன் ஃபுட்பால் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு இதில். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு எல்லாருமே ஸ்போர்ட்ஸை வந்து யாரெல்லாம் வந்து ஏஜ் ஆனாலும் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளுடைய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நம்ம சைலேந்திர பாபு இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டாங்க என்னன்னா வந்து சார் என்ன சார் இப்பயுமே நீங்கள் டெய்லி காலையில் ரன்னிங் போறீங்களா சார்? ஆமாம் நான் போவேங்க அப்படின்னு சொன்னார். சரி எப்படி சார் நீங்கள் உங்க கூட எப்பயுமே ஒரு 25 வயசு பையங்களோட சேர்ந்து ஓடிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ வந்து என்னன்னா அவர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டோம்னா, நான் வந்து என்னோட 26 வயசுல என் கூட ஒரு பேர் ஓடினாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜாப் கிடைச்சு அவங்க மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. அடுத்த 26 வயசு 18 வயசு பசங்க தான் என் கூட கண்டினியூஸா அவங்களோட சேர்த்து நான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கனால இப்பயுமே அவங்களுக்கு ஈக்குவலாக என்னால் ஓட முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அவர் ஒரு 3000 கிலோமீட்டர் வந்து ஒரு பெரிய லேக்கை வந்து சைக்கிளிங் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு நபர். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா அந்த ஒரு விதத்துல யாரெல்லாம் எங்க இருக்குன்னு ஃபீல் பண்றோமோ அவங்க எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்மளை இன்வால்வ் பண்ணிட்டாலே போதும், ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ரெண்டாவது பேட்ரியாட்டிசம். ஸோ பேட்ரியாட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நேஷனல் ப்ரைட். இப்போ வந்து ஒரு நேஷனல் அந்தம் போட்டோம்னா எல்லாரும் எந்திரிச்சு ஏன் நிற்கிறோம் ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கிறதுல. ஸோ இதே தான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எப்போ வந்து நமக்கு பேட்ரியாட்டிசம் வரும் அப்படின்னா வந்து கலெக்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சுதந்திரத்துக்கு போராடுறாங்க இந்தியாவோட தேசத்தந்தை காந்தியடிகள் அப்படின்னு சொல்றப்ப அவருக்கு ஏன் இத்தனை 1000 பேர் இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் முன்பிருந்தாங்கன்னா இட்ஸ் அ கலெக்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல தான் ஒரு தேசிய உணர்வு அப்படின்றது வரும். அப்போ அந்த தேசிய உணர்வு வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ ஒன்றும் அமெரிக்காவுக்கு எவ்வளோ மாசத்துல எங்களுக்கு எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவுக்கு எவ்வளோ நாள்ல வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு? நீங்க வரலாற்று ஆய்வாளர்களா இருக்காங்க. அமெரிக்கா 1775ல ஸ்டார்ட் பண்ணி 1778ல தான் விடுதலை கிடைச்சது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சார் 1775ல ஸ்டார்ட் பண்ணாங்க வார். 1778ல they got independent. சார் ஆக்சுவலா வந்து ஒரு தகவல் வந்து நாங்க தப்பா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு சொல்லி கேட்டதுதான் இது. அவங்களுக்கு ஒரு புக்கு படிச்சாங்க 3 மாசத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு திருப்பி கூட நான் திருப்பி செக் பண்றேன். எனக்கு ஒரு ஒரு தளத்துல சொன்ன விஷயம் அப்படியே ஷேர் பண்றேன். took long years. எஸ் ஓகே சார். ஓகே ஓகே சரி ஓகே தேங்க்யூ சார். ஆக்சுவலா வந்து இந்த சுதந்திரம் அப்படின்றது வந்து என்னன்னா அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஏன் அமெரிக்கான்னு இப்போ சொன்னோம்னா அமெரிக்கா வந்து பார்த்தோம்னா ஒயிட் பீப்புள்ஸ் தான் எல்லாமே இருப்பாங்க மோஸ்ட்லி. அவங்க ரூல் பண்றது அவங்க தான். அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அடிமையா ஒரு இன்னொரு நாட்டு கீழே இருக்கோம் அப்படின்ற தாட்டே இல்லாம ஒரு பாயிண்ட்ல ஒரு புக்கு படிச்சாங்க. அந்த புக்கு படிச்சாங்களா அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு இடத்துல தகவல் கிடைச்சது. சரி சார் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு ஐடியாலஜி வேணும். அந்த ரெவல்யூஷனா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அதுக்கு முக்கியமான காரணம்னா அந்த ஐடென்டிட்டி அந்த கலெக்டிவா இருந்தா மட்டும்தான் வந்து அது கிடைக்கும். அடுத்தது சிம்பிள் ஆஃப் ரெசிலியன்சஸ். வெற்றி அஸ் சிம்பிள் ஆஃப் ரெசிலியன்சஸ். எப்போ நமக்கு வெற்றி கிடைக்கும்? ஸோ அப்போ தொடர்ந்து நம்ம அந்த விஷயத்த போராடிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அடிப்படை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பேட்ரியாட்டிசத்தோட பேசிக் அப்படின்றது. இது வந்து குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் தான் எல்லாமே. ஸோ அப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து பேட்ரியாட்டிசம் வந்து எப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பேட்ரியாட்டிசம் எப்போ வந்து நமக்கு வந்து உண்மையாவே ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா சில 3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருப்பாங்க. 1983ல இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் கிடைச்சிச்சு கிரிக்கெட்ல. ஸோ நேஷனல் ரிவைவல் வந்துக்கு இது ரொம்ப பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு இந்த ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு ஒரு சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு எக்கனாமிக்ல நிறைய கிரைசிஸ் கிடையாது. அந்த நேரத்தில் எக்கனாமிக்ல நிறைய இன்ஸ்டேபிளா இருந்த எல்லாமே மாறினது இந்த வேர்ல்டு கப் அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2008ல பீஜிங் ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்களோட சேஞ்சஸே இருந்திருக்கும்.
ஒலிம்பிக்ஸ் பத்தி சைனால சொல்லுவாங்க, ஒரு ஒலிம்பிக் அவங்க கலந்துக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க வந்து திருப்பி கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றப்ப அந்த 8 இயர்ஸ் கண்டினியூஸா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்து அந்த டைம் வந்து பார்த்தோம்னா வந்து பெரிய சைனால ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி பதக்கப்பட்டியலில் முதல் 4-5 வந்ததுன்னு பார்த்தோம்னா அந்த டயத்துல தான். ஸோ அப்போ வந்து என்னன்னா இதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த பேட்ரியாட்டிசம் வர்றப்போ வந்து அது கேமுக்குள்ள வர்றப்ப என்ன ஆகும்னா வந்து நம்மளுடைய தேச ஒற்றுமைக்கு அது மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். அதே சமயத்துல வந்து என்னன்னா அதாவது என்னன்னா நிறைய நாடுகள்ல வந்து மைனாரிட்டிஸை அவங்க வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதுதான் இருக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். ஸோ அந்த ஊர் மக்கள்ல இருக்கிற மைனாரிட்டிஸை வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் மைனாரிட்டிஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த நாட்டில் இருக்க மைனாரிட்டிஸ் அவங்க வரவே இல்லை அப்படின்றப்ப அந்த இடத்துல யூனிட்டின்றது பிரேக் ஆகும். ஸோ இதுதான் அதுல இருக்க மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து நம்ம நிறைய லெகசியில வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஸோ என்னன்னா 1964 இருக்கிற அந்த ரிவைவலாக இருக்கிறோம், அது மாதிரி 2020 நடந்த டோக்கியோவில் நடந்ததாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்போர்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லணும். எப்பயுமே வந்து நம்ம நிறைய நாடுகளில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் பேட்ரியாட்டிஸையும் சம்டைம்ஸ் குழப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குழப்பக்கூடாது. பட் இதனால இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனே குறைச்சிருக்குது. ஸோ இந்த 3 சம்பவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த நம்ம உலக வர்த்தகம் இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து என்னன்னா இதனால நிறைய பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்குது. கண்டிப்பாக வந்து பேட்ரியாட்டிசம் அந்த குழப்பிக்கிட்டனால நிறைய பிரச்சனை வந்திருக்குது. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 1972 முனிஸில் நடந்த கோல்டு வார் பாஸ்கெட்பால் டிஸ்பியூட் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வளர்த்துருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா இதுதான் வந்து இதனால மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல கூட ஹேண்ட் ஷேக் பண்ணலை. ஸோ அப்போ வந்து என்னன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது சரியா தப்பா அப்படின்றத விட வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு இது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப பெய்டு பேட்ரியாட்டிசம் NFL வந்து பெய்டு பேட்ரியாட்டிசம் நடந்திருக்குது. ஸோ அப்போ வந்து என்னன்னா இவங்க பே பண்ணி இது பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ எப்பயுமே வந்து ஒரு தேசிய உணர்வையும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதாக இருக்கும். ஒன்றும்ல நான் வந்து பக்கத்து மாநிலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு IPL மேட்ச்க்காக வந்து பார்த்தோம்னா வந்து அந்த IPL மேட்ச்ல அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த போட்டி நடக்கிறப்ப அந்த ஊர்ல தான் நான் இருந்தேன். நான் ஒவ்வொரு பாலுக்கும் அவ்வளோ ஒரு சத்தம், அதெல்லாம் ஓகே தான், அந்த என்ஜாய் பண்ணாங்க, எல்லாமே ரைட்டு தான். அடுத்த நாள் வந்து அந்த வெற்றி விழாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இந்த 11 பேர் இறந்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டோம்னா அந்த ரசிகர்கள் ஒரு என்னவா மாறி இருக்கு, அதை நம்ம பேட்ரியாட்டிசம் பார்க்க முடியுமா, இல்லை அந்த ஊருக்கான இதுன்னு பார்க்க முடியுமா? அதனால யாருக்கு என்ன இது என்ன கொடுமைனா அந்த ஊர்ல இருக்க விளையாடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அந்த டீம்லயே. அது மாதிரி கேப்டன் கூட அந்த ஊருக்கு கேப்டன் கிடையாது. 18 வருஷத்தோட வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. வெற்றின்றத ரைட்டு, யாருக்கான வெற்றி, எதுக்கான வெற்றி அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து இந்த கிளாஸஸ் கான்ட்ரவர்சி வராம இருக்க வரைக்கும் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பெஸ்டா இருக்கும். ஸோ எப்போ இது வருதோ அப்படின்றப்ப அந்த ஃபண்டமெண்டல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அப்புறமா வந்து எப்பயுமே பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றப்போ வந்து எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு வாட்டி ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. அப்போ 2 நாடுகளுக்குள்ளேயே ஒரு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது, கோல்டு வார் நடந்துட்டு இருந்துட்டு. அப்போ அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ் ஜெயிக்குது. ரஷ்யாவோட கோச் வந்து யூஎஸ் பிளேயர்ஸ்க்கு ஒரு விஷ் பண்ணுறாரு. ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அது பண்ணதோட பர்பஸ் என்னன்னா வந்து இட்ஸ் அ கேமாக பார்ப்போம் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து இந்த IOC, FIFA இதோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மிக முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் கோட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து விளையாடணும். ஒலிம்பிக்ஸோட பர்பஸே வந்து என்னன்னா வெற்றின்றது அவங்களோட குறிக்கோளே அல்ல, அவங்களோடது பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான்.
எல்லா நாடுகளும் வந்து பழகணும், எல்லா நாடுகளும் ஒன்றா ஒரு பன்முகத்தன்மையான ஒரு உலகம் இருக்குது, அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் மிகப்பெரிய முயற்சி தான் அந்த ஒலிம்பிக்ன்றது. ஒலிம்பிக் கிரீஸில் தான் முதல்ல ஆரம்பிச்சது. ஸோ அவங்களோட நோக்கமே அதுதான். இங்கே வந்து எல்லாருமே வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக வேணா இங்கே எல்லாம் கலந்துக்கணும், அவ்வளோதான் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து அத்லெட்ஸ் வந்து ஓத் அண்ட் எஜுகேஷன். ஸோ வந்து என்னென்னா எப்பயுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து எனி கேம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ வந்து அந்த பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியருங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா இதோட சக்ஸஸ் மாடல் வந்து 2006 மல்டி கல்ச்சுரல் வேர்ல்ட் கப் டீம் வந்து தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதுதான் வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கிற மேப் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன கேம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இது ஒரு ரிசர்ச் பண்ணி பண்ணது. ஸோ இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வந்து என்ன நடந்திருக்குது ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 1983 வந்து இந்தியா கிரிக்கெட்டோடனால வந்து என்னென்னா பேட்ரியாட்டிசம் ரொம்ப ஹையாக இருந்திருக்குது. அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் வந்து ஒற்றுமை வந்திருக்குது. ஸோ இதே இது வந்து என்னென்னா பீஜிங்கை பொறுத்தளவுக்கு பேட்ரியாட்டிசம் ஸ்டேட் ட்ரிவன். ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு சைனாவை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அமைப்பு முறைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் போடியம் ஹக்ஸ், அப்புறமா வந்து சாஃப்ட் பவர். ஸோ இதுதான் வந்து சாஃப்ட் பவரை தான் அவங்க எடுத்திருக்காங்க. இதே டோக்கியோவை பொறுத்தளவு வந்து ரெசிலியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது பேட்ரியாட்டிசம் பொறுத்தளவுக்கு. இது ரிவைவல் எய்டு. ஸோ இதோட இம்பேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்பத்தி தான் இந்த இடத்துல ஒரு அவுட்கம் வந்துச்சு. 2024 பார்த்தா பாரிஸ் மல்டி கல்ச்சுரல் வந்திருக்காங்க. ஷேர்டு ஜாய்ஸ் ஆர் ஹார்மோனி. இந்த ஹார்மோனி கிரியேட் ஆகிறது தான் வந்து மிகப்பெரிய வெற்றினே பார்க்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஹை பேட்ரியாட்டிசம் ஈக்குவல் டு யூனிட்டி ப்ளஸ் கான்ஃப்ளிக்ட் ரிஸ்க். ஸோ வந்து எப்பயுமே ஒற்றுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் வந்து கான்ஃப்ளிக்ட் நிறையா வரும். அந்த ரிஸ்கை சேர்த்து எடுத்துக்கிறது பேர் தான் வந்து பேட்ரியாட்டிசம் சொல்லுவாங்க. இப்போ ஒரே நாட்டில் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மனிதர்கள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு மதங்கள் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா சேர்க்கறதுன்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல தான் உண்மையான அந்த வெற்றியே இருக்குது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது கன்சிஸ்டன்ட் பிரிட்ஜ் பில்டர். அதாவது நம்ம எப்பயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, தொடர்ந்து வந்து நம்மளுடைய மனங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து எல்லாரோட பங்களிப்பையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து மேண்டேட்டரி எத்திக்ஸ் ட்ரைனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்க்ளூசிவ் டீம் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரு டீமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு டீமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு அமைப்பாக வந்து பண்ணுறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வந்து ரெகுலேட் டிஸ்பிளேஸ் கல்ச்சுரல். ஸோ செலிப்ரேட் கல்ச்சர். ஸோ இங்கே என்ன ஒரு சிக்கல் கேட்டோம்னா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு சிக்கல் கேட்டோம்னா 145 கோடி மக்கள், உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஒலிம்பிக்ஸில் நம்மளுடைய எத்தனாவது ஒரு கோல்டு வந்தாலே பெருமையாக பேசுவோம். என்ன சொல்கிறது, மேக்ஸிமமே பார்த்தோம்னா ஒரு 10 அவார்டு 10 ஒலிம்பிக்ஸ் வந்துச்சுனாலே பெரிய இதாக சொல்லுவோம். நம்ம 90ஸ்லாம் பார்த்தோம்னா லியாண்டர் பயஸ் வந்து ஒரே ஒரு பிரான்ஸ் அடித்ததையே ரொம்ப பெருமையாக சொன்ன காலகட்டம்லாம் இருக்குது. அப்போ இங்கே இருந்து மிஸ் ஆகுது. மற்ற நாடுகள் இப்போ நம்ம ஆஸ்திரேலியா பொறுத்தளவுக்கு வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாட்டி வாங்கியிருப்பாங்க. ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்து கூட இதோட இந்தியாவோட டீம் பார்த்தா சூப்பரான டீம். என்ன சொல்கிறது, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு சூப்பர் ஓப்பனர் இருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் அவர் தான் ஒன் டேல. அடுத்து விராட் கோலி ரன் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸுமே சச்சின் டெண்டுல்கர் காலகட்டத்தில் இப்போ வரைக்குமே இத்தனை பேர் இருந்திருக்காங்க. எல்லாருமே தனித்தனியாக பார்த்தா அவ்வளோ சூப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஏன் வந்து இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஸோ அங்கே என்ன மிஸ் ஆகுது. அப்போது வந்து இத்தனை கோடி மக்கள் பார்த்துட்டே இருக்காங்களே. எனக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். 2014 வேர்ல்டு கப் நினைக்கிறேன். அந்த டயத்தில் பார்த்தப்போனா வந்து 2015 வேர்ல்டு கப்லேயும். ஸோ அப்போ செமிஃபைனல்ஸில் இந்தியா வந்து நியூசிலாந்துட்டு தோக்குது. ஃபைனல்ஸ் வந்து நியூசிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த நியூசிலாந்து தோத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் நியூசிலாந்து இந்தியா தோத்துருச்சு இதில் செமிஃபைனல்ஸில். அப்போ கீழே போட்டிருக்காங்க, இந்த ஐசிசி இதில் வந்து இந்தியாவை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனே கிடையாது, எல்லாமே ப்ரைவேட் பார்ட்டியோடது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதனால வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் இந்த ஃபைனல்ஸ் போச்சுன்னா 100 கோடி பேரில் வந்து எத்தனை பேர் வந்து இதையே பார்த்துட்டு வந்து அவங்க டைம் எவ்வளோ வேஸ்ட் ஆகும். சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், கிரிக்கெட் வந்து எங்களுக்கு வேணாம், ஏன்னா எங்களுடைய மக்கள் ஒரு 6 மணி நேரம் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் பார்த்துக்கூடாது
அப்படின்றதுக்கு தான் இந்த இது இருக்குது. அதனால எங்களுக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. இது தனிப்பட்ட ஸ்போர்ட்ஸ். இதே காலகட்டத்தில் மற்ற ஸ்போர்ட்ஸும் இருக்குது. அதில் வந்து பார்த்தா ஒரு கபடியில் வேர்ல்டு கப் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 5 வருஷம் கண்டினியூஸ் வாங்கிட்டு வருவாங்க. அந்த வேர்ல்டு கப் வந்து ஷேர் ஆட்டோவில் வச்சு கொண்டு போகிற மாதிரி ஃபோட்டோஸும் வருது. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்றது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன கட்சியாக இருந்தால் கூட வந்து ஒரு 5 பேர் போறாங்கன்னா கூட போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதே வந்து ஒரு தேர்தலில் பயங்கர க்ரௌடு இருக்குது, ஒரே ஒரு போலீஸ் போது எல்லா க்ரௌடையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அப்போ வந்து ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய அது மாதிரி கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே சரி. அப்போ அந்த ரசிகர்கள் அப்படின்றத தாண்டி வந்து உணர்வுன்றது எங்கே வருது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி வந்து என்ன சொன்னா, அதாவது அரசியல்ல விளையாட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் விளையாட்டுல அரசியல் இருக்கதா இங்கே ரொம்ப பெரிய சிக்கலாகவே இருக்குது. நிறைய நாடுகளில் வந்து நிறைய டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதான் வந்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து விளையாடுறக்கூடிய சூழ்நிலை வருது. ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை. அப்போ அந்த சூழ்நிலை மாறுது அப்படின்னு சொன்னால் ஏன் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்போர்ட்ஸோட மிக முக்கியமான ஒரு அடிப்படையே வந்து எல்லாம் ஒன்றா சேரணும், ஒன்றா சேர்ந்து விளையாண்டு ஜெயிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அப்போ அந்த இதுக்கு நம்ம எங்கே மிஸ் ஆகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணவே முடியும். இதில் ரெண்டுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒற்றுமை என்னன்னு கேட்டோம்னா வந்து பேட்ரியட்டிசமும் சரி, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா வந்து எல்லாரும் வந்து ஒரு குடைக்கீழே வந்து வேலை செய்யணும் அப்படின்றது தான் வந்து ஒரே தாட் ப்ராசஸில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணணும், எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமே. ஆனால் நம்ம இதில் அது மிஸ் ஆகுது. அப்போ அந்த மிஸ் ஆகிறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்குள்ள தான் எடுத்துக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறதுன்றது. ஓகே, அதாவது என்னென்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் ஹூ கிராசஸ் ஃபர்ஸ்ட். ஒன் செகண்ட், நான் ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் பாருங்க, நானே கூப்பிட்றேன் பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே 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 நான் கூப்பிட்றேன். Sports is not who crosses first, but how we lift each other to the finish. Sorry sir, sorry for the interruption. Sir, ஓகே. ஸோ எப்போ வந்து நமக்கு ஓகே, அதாவது இதில் வந்து யார் வெற்றி பெறா அப்படின்றது முக்கியம் கிடையாது, எப்படி நம்ம வந்து எல்லாரையும் சேர்த்து வெற்றி பெறோம் அப்படின்றதான். ஒரு சின்ன கதையோட நான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி வந்து ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சுருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் ஓடி வரணும் எல்லாமே சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அப்போ ஓடி வந்துட்டே இருக்கப்ப ஒரு பையன் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற எல்லா பசங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா நின்றுட்டு அந்த பையனை வந்து தூக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஓடி வந்து அந்த அந்த வெற்றி கோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து கரெக்டா வந்து கிராஸ் ஆகிறப்ப எல்லாம் சேர்ந்து கிராஸ் பண்றாங்க. அப்ப அந்த இதுல இருந்து நிகழ்வுல இருந்து அங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு லெசன் என்ன கேட்டோம்னா வந்து ஜெயிக்கிறதுன்றது எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறதா உண்மையான வெற்றி அப்படின்றதா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு படம் வந்து சித்தார்த்தே ஜமதுன்னு சொல்லி அமீர் கானோட ஒரு படம் வந்திருக்குது. ஸோ அதில் என்னன்னா வந்து அவர் வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோச்சாக இருப்பார். பேஸ்கெட் பால் கோச்சாக இருக்கிறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் இருந்துட்டு இருப்பார். அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு இதில் மோதிருப்பாரு, கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்ஸ்க்கு அவர் வந்து கோச் பண்ணணும், ஒரு 3 மாதம் கோச் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு மேட்ச் நடக்கும், நேஷனல் லெவல் மேட்ச் நடக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீக் மேட்ச்ல அங்கே எல்லாருமே வந்து பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வித்தியாசமான இருப்பாங்க, எல்லாம் மென்டலி ரிட்டார்டட் பீப்புள். அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே சேர்த்து வச்சு இவர் வந்து கோச் பண்ணுவார். கடைசியாக பார்த்தோம்னா ஃபைனல்ஸ் போயிடும். கடைசி ஒரு சான்ஸ்ல வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா ரிவர்ஸ்ல தான் போடுவார் அந்த பாலை.
போடுறப்போ வந்து அந்த ரிங்கு கிட்ட பிச் ஆகும். ஆனா வந்து அந்த ரிங்குக்குள்ள உழுகாது. கீழே பார்த்தோம்னா வந்து அது கீழே விழுந்துரும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கான் ரொம்ப சோகமா உட்காந்துருப்பாரு. அந்த சமயத்துல அந்த இருக்க எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. நீங்க என்னடா இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்றப்ப வந்து அப்ப ஒரு பையன் வந்து சொல்லுவான், கோச் நம்ம வந்து 2வது ஜெயிச்சிட்டோம் கோச். நம்ம வந்து 2nd பிளேஸ் கோச். நம்ம ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம்ல கோச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஜெயிச்சும் சேர்ந்து சேர்ந்து கொண்டாடுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த சேர்ந்து கொண்டாடுற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து இதுல வெற்றின்றது வந்து சக்சஸ் இஸ் அன்லிமிட். எப்பயுமே சக்சஸ் இருக்கதான் செய்யுது. அப்போ வந்து எப்படி நம்ம இது பண்றோம் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தோம்னா வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல கூட ஹிட்லர் வந்து அந்த ஜெர்மனியில வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் நடத்தினார். அப்பெல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா நிறைய சரிவுகள்லாம் இருந்திருக்கும் ஜெர்மனுக்கு. ஆனா அவங்க நினைச்சது வந்து ஜெயிக்கணும் நிறைய அப்படின்றது. அப்ப இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸா பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ வந்து திருப்பி ஒரே விஷயம் தான் என்னன்னா வந்து அரசியல விளையாட்டு இருக்கலாம். ஆனா விளையாட்டுக்குள்ள அரசியல் வர்றப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா வந்து ஏன் வந்து ஒலிம்பிக்ஸ்ல வரல, ஏன் நிறைய கேம்ஸ்ல வந்து இன்னும் பின்னாடியே இருக்குன்னா காரணம் அதுதான். நம்ம எல்லாத்தையும் கலைஞ்சு ஒற்றுமையா நம்ம வந்து பண்ணோம்னா இந்த உலகத்துல வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை வேணா கொண்டு வந்துட முடியும். கண்டிப்பா டேலண்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா அந்த டேலண்ட்ஸை ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது நம்ம பர்சனல் லைஃப்லயுமே சரி, நம்மளுடைய பிஸ்னஸ்லயும் சரி, எல்லாத்துலேயுமே சரி. ஸோ இதை ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். டெய்லி விளையாடலாம், ஹாப்பியாக இருக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். ஸோ ஹாப்பினஸ் வந்து எப்போ வரும்னு கேட்டோம்னா வந்து நம்மளுடைய ரியல் ஹார்மோனி, அதாவது நம்ம ஹியூமனிட்டியை ஷேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய உண்மையான வெற்றின்றது அதுதான். மனிதநேயத்தை பரப்புவோம், அனைத்து உயிர்களையும் நேசிப்போம். கண்டிப்பாக நாம் அதுதான் வந்து இந்த பூமிக்கு திருப்பி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்க முடியும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், பேட்ரியாட்டிசமாக இருக்கட்டும், எல்லாமே ஒற்றை புள்ளி தான் மனிதநேயத்தோட சேர்றப்ப. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிறப்பான வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.